ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப பயனுள்ள காயோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய், அதாவது இனிப்பு பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை பூசணிக்காய் இல்லைன்னா அரசாணிக்கான்னு கூட சொல்லுவாங்க. இது இங்கிலீஷில் பம்கின்னு சொல்லுவாங்க. இந்த இனிப்பு பூசணிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. கொழுப்பை கட்டுப்படுத்தக்கூடியதும், இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடியதாகவும், எலும்பு மற்றும் தோலுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்குங்க. விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறையா இருக்குது. இதில் ஜிங்க் நிறையா இருக்குங்க. அதாவது இரும்பு சத்துக்கு இணையான துத்தநாக பலன்கள் அதிகமாக இருக்குது. இந்த ரெசிபி கூடவே இந்த காயோட மற்ற பலன்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம், அல்லது குக்கிங் ஆயில் உங்களுக்கு என்ன ஃபேவராக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நம்ம போட்டுக்கலாம். தீயை நம்ம குறைச்சி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம கம்மியான எண்ணெய் தான் எடுத்திருக்கோம். அதுக்கு தகுந்தாற்போல் தீயும் கொடுத்து நம்ம சமைக்கும்போது சுவை ரொம்ப கூடுதலாக இருக்குங்க. இப்போ கடுகு பொரிக்க ஆரம்பித்தாச்சு. சீரகம் போட்டுக்கலாம். சீரகமும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க காய்க்கு ஒரு வெங்காயம் போதுமானது. பொதுவாக இந்த காய் அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. பச்சையாக சாப்பிடும்போது இன்னும் அதிகமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து பழகிட்டோம்னா அவங்க ஆப்பிள், பேரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அது ரொம்பவே பழக்கமும் ஆகிடும், நமக்கு பெனிஃபிட்டும் கூட. இப்போ இந்த வெங்காயம் வணங்கி வந்துட்டு இருக்கும்போது 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிதமான தீயிலே இருக்கட்டும். இப்போது இது கூட ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு பூசணிக்காயில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். விட்டமின்கள் மற்றும் கரோட்டின் அடிகள் நிறையா இருக்குது. இது துத்தநாகம் நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு வெயிட்டு கெயின் ஆகாமல் பார்க்குறதுக்கும் இந்த காய் ரொம்பவே உதவியாக இருக்குது. இந்த காயில் மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் நிறையா இருக்குது. பொட்டாசியம் ஓரளவுக்கு நம்மளோட பாடியில் நிறைய இருக்கும்போது எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம இருப்போம். இந்த காய் நல்ல தூக்கத்தை கொடுக்குங்க. அருமையான ஒரு ஸ்லீப்பிங் டோஸ்னே சொல்லலாம். செம்பு, கால்சியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிமங்கள் நிறையவே இருக்குது. இப்போது நம்ம ரெசிப்பியில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. கட் பண்ணி வச்சுருந்த காயை நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு கீத்து, அதாவது ஒரு பத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா, 10 ரூபாய் அல்லது 20 ரூபாய்க்கு விற்கும். இப்போ எல்லா மார்க்கெட்லேயுமே அவைலபிளாக கிடைக்குது. நாட்டுப்புறத்தில் மட்டும் இல்லாமல் சிட்டியிலே கூட எல்லா வெஜிடபிள்ஸ் மார்ட்ஸ்லேயும் கிடைக்கிது. ஈஸியாக நம்ம இதை வாங்கி சமைச்சிக்கலாம். அந்தளவுக்கு நமக்கு அவைலபிளாக இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த காய்களை வீக்லி 2 டைம்ஸோ அல்லது 3 டைம்ஸோ நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயில் இதுவும் வதங்கட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. காயில் உள்ள தண்ணியிலே நம்ம காய் நல்லாவே வேக ஆரம்பிச்சிரும். இந்த காயில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து மட்டும் இல்லாமல் நீர் சத்தும் இருக்குது. அதனால் நமக்கு தண்ணி தேவைப்படாது. அதே மாதிரி குயிக்காகவும் நல்லா வெந்து வந்துடும். ரொம்பவே குயிக்காக சமைச்சிடலாம். இதோட தோல் தான் ரொம்பவே மொத்தமாக இருக்கும். பெரியவங்க பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த தோலோடையே சேர்த்து சமைப்பாங்க. தோல் ப்ளஸ் இந்த சதையோடு சேர்த்து சமைப்பாங்க. தோல் கெட்டியாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சதைப்பகுதி ரொம்ப சாஃப்ட்டு, சீக்கிரமாக குயிக்காக வெந்துடும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அது போக இந்த காயில் பார்த்திங்கன்னா இப்போது ஆர்கானிக்கில் கிடைக்குதோ அல்லது ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் நம்ம காயில் இருக்கிற தோலை நீக்கிட்டு நம்ம சதைப்பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இன்கேஸ் அந்த இயற்கையாக நம்ம கண் முன்னால் வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் அந்த காயோட தோள்களை நம்ம தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். அதுலேயும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் நம்ம சட்னி செஞ்சும் சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த காயை நல்லா வதக்கி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டுக்கலாம். ஆனால் அப்பப்போ மூடியை எடுத்துகிட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும். இல்லைனா தண்ணி இல்லாமல் வேகிறதுனால சம்டைம்ஸ் தீய வாய்ப்பு இருக்குது.
இந்த சர்க்கரை பூசணியில் வந்து விதையும் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. 100 கிராம் பூசணி விதையில் 30 கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இந்த விதை வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் அதிலேருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சு வேக வச்சாச்சு. ஒரு ஹாஃப் ஸ்டேஜுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இன்னும் கூட நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அருமையான இந்த காயில் வந்து நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறுமனே வந்து உப்பு, வரமிளகாய், வெங்காயம் இதுதான் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த இன்க்ரீடியண்ட்லேயே நமக்கு வந்து அருமையான டேஸ்ட்டில் நமக்கு இந்த பரங்கிக்காயோட மசியல், அதாவது பொரியல்னு சொல்லலாம், மசியல்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இந்த பரங்கிக்காய்களில் நிறைய கனிமங்கள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கீழ்வாதத்தோட வீக்கம் குறைக்குது, சிறுநீரக கல் உருவாவது தடுக்குது, எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்து அந்த அளவு வந்து குறைக்குது நம்மளோட பாடியில் இயற்கையாகவே. அது போக நம்மளோட பாடியில் வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதெல்லாம் ரொம்பவே பாடியில் இயற்கையாகவே கட்டுப்படுத்துது. இப்போ காய் வந்து நல்லாவே வெந்து வந்தாச்சு. ஆல்ரெடி வரமிளகாயோட காரம் போதுமானதாக இருக்குது. உப்பு மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். அது போக இந்த காயில் இயற்கையாகவே வந்து இனிப்பு சுவை இருக்கும். நமக்கு வந்து அந்த இனிப்பு சுவையை கொஞ்சமாக சால்ட்டு போட்டதுனாலே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இருந்தாலுமே வந்து இந்த ஸ்வீட் பம்ப்கின் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணுவோம். பெரியவங்கெல்லாம் வந்து சுகரோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துவாங்க. அப்போ வந்து இன்னும் அருமையான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். நாங்களும் அப்படி தான் சேர்த்துவோம். நல்லா வெந்து கம்ப்ளீட்டாக இறக்கி வைக்கிற சமயத்தில் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நாட்டு சர்க்கரையோ அல்லது சர்க்கரையோ சேர்த்துவோம். நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 அளவு பரங்கிக்காய்க்கு அந்த அளவு நாட்டு சர்க்கரை போதுமானது. ரொம்ப அற்புதமாக நமக்கு சமைச்சு எடுத்தாச்சு. இது வந்து வெறும் சாதத்துக்கு வச்சு நமக்கு வந்து பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது சைடிஷாக வச்சு நம்ம சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் வேணும்னாலும் திருவி போட்டுக்கலாம். ஆனால் நான் தேங்காய் போடாமையே செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாரத்தில் 2-3 நாள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாருங்கன்னு கூட சொல்லக்கூடாது. நீங்கள் உண்மையாலுமே ரொம்ப ஆரோக்கியத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், வெயிட் லாஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த காயை தாராளமாக 3 வேளை கூட எடுத்துக்கலாம். வாரத்தில் 3 நாட்களும் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு காய்ங்க. பூசணிக்காயில் இயற்கையாகவே வந்து லங்ஸ் இன்ஃபெக்ஷனெல்லாம் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை, அதாவது அலர்ஜி தன்மையை வந்து குறைக்கக்கூடியது இயற்கையாகவே இருக்குது. இந்த மஞ்சள் பூசணியை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருக்கும்போதுலேருந்தே பச்சையாக கொடுத்து சாப்பிட்றதுக்கு பழக்கி விடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சமைச்சு சாப்பிட்றத விட பச்சை காய்களுக்கு எப்போவுமே வீரியம் ஜாஸ்தி. அதோட நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. நம்மளோட மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்குது. வயிற்றில், குடலில், நம்மளோட உணவு குழாயில், இரைப்பையில் ஏற்படக்கூடிய புண்கள்லாம் வந்து சரி செய்யுது. நிம்மதியான நல்ல உறக்கத்தை கொடுக்குது. நம்மளோட பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்குது. இதய நோய்களை வந்து தடுக்குது. இந்த அரசாணிக்காயில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் நிறைய இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.